இப்போ நான் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவில் வந்து என்னை ஒரு டைரக்டராக தான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து தனுஷோட அப்பான்னு தெரியும், செல்லூர் ராகவனுடைய அப்பான்னு தெரியும். நான் ஒரு நடிகர் அப்படின்னு இந்த படத்தில் தான் தெரிஞ்சுது. அதுக்கு இந்த ஹபீபி எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. ஹபீபியில் எனக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடைக்கும் ஒரு நடிகனா அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. போகிற இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 35 பாராட்டு விழா நடந்திருக்கு. இப்போ அந்த படம் ரிலீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் தியேட்டர்களுக்கு, காலேஜுகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு, பொது இடங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அவ்வளவு அஃபெக்ஷனேட்டாக கையை பிடிச்சி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இவ்வளவு நல்லா நடிச்சிட்டீங்க, இவ்வளவு நல்லா நடிச்சிட்டீங்க. நிஜமாவே அது வந்து நடித்தது தான், ஒன்றுமே தெரியாமல் ஒன்றும் நடிக்க முடியாது. அதை உள்வாங்கி வெளியில் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து சரி ஒரு 25 படம் டைரக்ட் பண்ணிட்டோம், பிள்ளைகளெல்லாம் பெருசாக்கிட்டோம், போதும் அப்படின்னு ஓய்வெடுக்கிற நேரத்தில் இந்த படம் யதார்த்தமாக வந்தது. சரி ஒரு படம் அவர் கூப்பிடுறாருன்ட்டு போய் நடித்தோம். அது வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் உலகம் பூரா தெரிய வச்சிருச்சு அந்த படம். இனிமேல் எந்த டைரக்டர் நடிக்க கூப்பிடுவார், எந்த ப்ரொடியூசர் நடிக்க கூப்பிடுவார் அப்படின்னு ஒரு வாசலையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கிடுச்சு இந்த ஹபீபி. இனி போகிற வழி, இனி இருக்கிற பிரயாணம் கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆச்சு நான் சினிமாவுக்குள்ளே வந்து. இந்த 48 வருஷமும் ஒரு வாழ்க்கை. இந்த 48 வருஷத்துக்கு அப்புறம் ஹபீபியிலிருந்து இன்னும் ஒரு வாழ்க்கை. அப்படித்தான் இந்த படம் வழிவகுத்து வச்சிருக்கு. இப்போ அதுக்கப்புறமே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சசிகுமாருக்கு அப்பாவா எவிடன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 5 ஸ்டார் ஃபெடரேஷன் தயாரிக்கிறாரு. இன்னொன்று டிசி லோகேஷ் கனகராஜுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன், அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில். இப்போ ஒரு படம் பேசிகிட்டு இருக்காங்க புதுசாக, அந்த கெவி ஒரு படம் பண்ண குரூப்பில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இனி வந்து ஓய்வு இல்லாமல் நடிக்க வேண்டியது தான் நினைக்கிறேன். அதுக்காக எல்லா கதாபாத்திரங்களையும் பண்ணணும், நடிப்புன்னு கூப்பிட்டா ஓடி போய் நின்றுட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய மோட்டிவ். ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமையணும். 4 சீன் வந்தால் கூட அந்த கதாபாத்திரம் ஏதாவது செய்யணும். அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தான் நான் எதிர்பார்க்குறேன். இனி நடிகன் எவ்வளோ நாள் வாழணுமோ தெரியல, கடவுள் என்ன நமக்கு விதித்து வச்சுருக்காரோ. வேறு ஏதாவது சார், தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் வந்து வேற வேறு மாதிரி காமிச்சாங்க. இந்த படம் இஸ்லாமியர் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு மென்மையாக ஒரு நெசவு தொழிலாளர்கள் லைஃபாக காமிச்சாங்க. அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் அந்த இஸ்லாமியராக நடித்தது அந்த சமூகத்திலேருந்து எப்படி வருது? அவங்க சமூகத்தில் தான், அவங்க குடும்பத்திலே நடு வீட்டில் பொதுவாக இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ளே சரக்குன்னு எல்லோரும் நுழைஞ்சிட முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான ஃபேமிலி. அவங்க பெண்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எல்லா குடும்பத்துலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அவங்களே எங்களெல்லாம் நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு உபசரித்து கையை பிடிச்சி அழுது சாப்பாடு போட்டு இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமாக தான் என்ன நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் அதில் மாறுறதுக்கு ரொம்ப துணையாக இருந்தது. டைரக்டர் முன்னாடியே பவுண்டோட ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்குள்ள அதை புகுத்தின விதம். ஒரு டைரக்டர் முயற்சி பண்ணால் தான் ஒரு நடிகனை முழுமையாக அந்த கதாபாத்திரத்தில் இணைய வைக்க முடியும். பர்டிகுலராக மற்ற டைரக்டர்கள் வேலை வாங்கிறதுக்கும் பாரதி ராஜா சார் வேலை வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு முதல் மரியாதை இருக்குன்னாக்கா அது பாரதி ராஜாவை தவிர வேறு யாராவது எடுத்திருந்தாலும் அப்படி அமைஞ்சிருக்குமா, இல்லை ராதா நடிக்காமல் வேறு யாராவது நடிச்சிருந்தால் அப்படி வந்திருக்குமா, இல்லை சிவாஜி சார் நடிக்கலைன்னாலும் அப்படி வந்திருக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அதனால் இயக்குனர் கையில் தான் ஒரு கதாபாத்திரங்கள். சிவாஜிக்கே ஒரு முதல் படம் மாதிரி இருந்தது. இன்னொரு இளையராஜா சார் பண்ணலனாலும் அந்த படம் நின்றுருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால் ஒரு இயக்குனர் எப்படி நம்மளை உருவாக்குறாரோ, அவர் எப்படி எழுதுகிறாரோ அதை நம்ம உள்வாங்கணும். நடிக்கிறதும் சாதாரண வேலை கிடையாது. ஒரு டைரக்டர் கருவில் உதிச்ச ஒரு
ஒரு சிந்தனையை நம்ம கருவில் வாங்கி அதை நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டராக வேலை வாங்குறது ஈஸி. ஒரு டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி அவருடைய கதாபாத்திரம் அவர் நினச்ச மாதிரி அவர் கிரியேட் பண்ண மாதிரி அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் நடிக்கிறது. நமக்கு இவ்வளோ நாள் ஈஸியாக தெரிஞ்சது. நாம் ஒரு 25 படம் பண்ணும்போது எல்லாரும் பண்ணாங்க. சிவாஜி சார் படம் கூட பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம். நம்மளா ஒன்று சொல்லி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறது ஈஸி. அவங்க சொல்கிறத வாங்கி இவன் இப்படி நடக்கணுமா, இது இப்படி நடக்கணுமா, அதுவும் அது இஸ்லாமிய ரோல். அது எப்படி இருக்கணும், அவர் அந்த தாடி இவ்வளோ தூரம் தாடி வச்சுக்க சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்லாம் கேட்டார் அவர். அது என்ன கஷ்டம், அதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் முழுமையான ஈடுபாடு இருக்கணும். அவர் என்ன வேணுமோ, ஒரு டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறது நம்மளுடைய கடமை. அதுக்கு தான் இங்கே போகிறோம், இல்லாட்டி போகக்கூடாது. ஆக அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இன்னும் தொடர்ந்து நடிப்பேன். அந்த ஈடுபாடு எனக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாதுங்க. சத்தியமாக சினிமா தான். வேறு எதுலேயுமே எனக்கு சாப்பாடு கிடையாது, எதுலேயுமே எனக்கு வாழ்க்கை கிடையாது, எதுலேயுமே என்னுடைய லைஃப் எதுலேயுமே கிடையாது. ஆக சினிமாவை தான் மூச்சுன்னு இருக்கிறதுனால மறுபடியும் இயக்குநர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, தயாரிப்பாளர்களை தேடி வருவாங்க. நான் நிஜமாக பணத்துக்காக நடிக்கலை, ஆனால் பணமும் வேணும். ஆகையினால அந்த ஒரு எதிர்பார்ப்பை எனக்கு சினிமா கொடுக்கும். நாம் ரோட் சைட்லேருந்து வந்து ஒரு டைரக்டராகி பிள்ளைகளெல்லாம் வளர்த்து பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி நானும் முயற்சி பண்ணுற மாதிரி தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கி டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே செஞ்சேன். இந்த படத்துலையும் நான் வேறு எதுவுமே எனக்குன்னு ஒரு இதை நான் புகுத்தவே இல்லை. டைரக்டர் இப்படி பாருங்கள், இப்படி திரிங்க, இப்படி திரும்புங்க, இப்படி நடங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாடி வளர்க்குறது ரொம்ப பெரிய இங்கே வரைக்கும் வந்திருக்கும் அநேகமாக. அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணது மீரா கதிரவன் தான். அவருக்கு ரொம்ப பெரிய அதில் பங்கு இருக்குது என்னை உருவாக்குனதில். இப்போ எனக்கு நான் படம் பார்க்கும் எனக்கு தோணலை, நம்ம இவ்வளோ நல்லா நடிச்சிட்டோமா, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே. இல்லை இப்போ வெளியில் போனாக்கா யாருமே கஸ்தூரி ராஜான்னு கூப்பிடுறதில்ல, யூசுப் பாய் வாங்க யூசுப் பாய். ஃபோன் பேசும்போது யூசுப் பாய் இப்படி தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு என்ராசாவின் மனசில் எடுக்கும்போது ராஜகிரனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாயா ஆண்டிங்கிறது மாறுறது. மீனாவுக்கு அந்த சோலையம்மாங்கிறது மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி இப்போ இந்த யூசுப் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. சார் 48 வருஷம் சினிமா சொன்னீங்க. அதில் குறிப்பிட்ட சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க, அவ்வளோ மனநிறைவு. எனக்கு தெரியும் நேற்றும் முந்தா நாளும் ஒரு அப்பாவா ஒரு இயக்குனரா தனுஷுக்கு வந்து 2 தேசிய விருது, அவர் படம் ராயனுக்கு கிடைச்சிருக்கு, கேப்டன் மில்லருக்கு தேசிய விருது கிடைச்சி என்ன நினைக்கிங்க? எங்ககிட்ட இதே ஆஃபீஸில் தான் ஸ்கூல் படிக்கிறத தம்பி வந்து நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக சினிமா கிடைச்சிட்டு இருந்தீங்க. அந்த இதை பற்றி சொல்லுங்கள். சந்தோஷம். தேசிய விருது கிடைச்சது மகிழ்ச்சி தான். ஒரு குடும்பத்தில் அவருடைய வழி, அவர் பயணம் பண்ணுற வழி, அவருடைய முயற்சிகள் எல்லாமே அந்த சிந்தனைகள் அப்படியே இருக்கிறதுனால எங்கேயாவது இடத்துல அது அவருக்கு கிடைச்சது. அதர்வைஸ் அதில் வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து அவருடைய முயற்சி. ரெண்டாவது இது அரசு ஜூரி அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் தேசிய விருது கிடைக்கிறது. எனக்கு என் மகனுக்கு அதுவும் இந்த தடவை 2 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இப்படியே அவர் தொடர்ந்து வாங்குவார். இன்னைக்கு இல்லை, அது லக்கிலி நாங்கள் அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நியூஸே வந்தது. அதனால ஒரே மெசேஜாக போயிடுச்சு. வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அவர் கேட்டு வெட்டினார். அந்த மகிழ்ச்சி தான் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். தேசிய விருதுங்கிறது ஜூரி ஒரு அமைப்பில் தான் உருவாக்கப்படுது. ஆனால் வந்து விமர்சனங்கள் வந்தது. குறிப்பாக அந்த கேப்டன் மில்லர் படம் வந்து கொஞ்சம் வன்முறை இருக்குது, அதுக்கு வந்து படம் கொடுத்துட்டாங்க. ராயன் படம் அப்படிங்கிற மாதிரி மற்ற எந்த நடிகருக்கும் வந்து விமர்சனம் வரல. தனுஷ் சார் படங்களுக்கு வந்து அந்த விமர்சனத்துக்கு என்ன காரணம்? அது தெரியலைங்க. அந்த விமர்சனத்தை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தனுஷ் சாரோட பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா? அவங்களுக்கு முயற்சி பண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த அவார்டை வாங்கியிருக்க கூடாதா? அப்படி அது இல்லை. இது வந்து அரசு எடுக்கிற முடிவு, தேர்வு குழு எடுக்கிற முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மற்றபடி தனுஷுக்கு அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமாக கிடையாது. எங்கேயாவது போய் 4 பேரை பார்த்து பேசி ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க எப்படியாவது. ஏன் அவர் இப்போ தான் புதுசாக பார்க்குறாரா என்ன அவார்டு? இதுக்கு முன்னாடி ஆசுரனுக்கு வாங்கியிருக்காரு, பொல்லாத ஆடுகளத்துக்கு வாங்கியிருக்காரு. இது ஒன்றும் அதனால் அவார்டுக்காக ஏங்கிற பையன் இல்லை. அது கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏற்றுக்கோம். இப்போ இந்தியாவில் ஒரு சிறந்த மம்முட்டி சார் வாங்கியிருக்காரு.
அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் தான் இன்னைக்கு இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர்னு வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓ, நம்ம பையன் வந்து அந்த சிந்தனையில் இருக்கான் அப்படிங்கிறது. இப்போ நீங்களும் நடிக்கிறீங்க, ம். செல்வராகவன் சார் நடிச்சிருக்காரு, பேரனும் நடிக்கிறாரு, அடுத்து யாத்ராலிங்காவும் நடிக்க வர போறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்களாம் இளைஞர்கள். 73 வயசுல நான் நடிக்க வந்திருக்கேன் பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்படி ஒரு களத்தில் வந்து நான் இறங்குவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. எல்லா இயக்குநர்களும் என்னை யோசிப்பாங்கன்னு, எல்லா ப்ரொடியூசர்களும் என்னை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு போனாக்கா அங்கே என்ன வசதிகள் இருக்கோ அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்துடுவேன். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு அராஜகமாக எதுவும் நடக்க மாட்டேன். அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க மொத்த குடும்பமே சினிமா தான் அப்படின்னு ஆயிடுச்சு போல இருக்குது. பேரன் பவிஷ் இப்போ வந்திருக்காரு, இன்னும் அடுத்த யாத்ரா வருவார், இன்னும் லிங்கா வருவாரோ என்னமோ. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. இருக்கிறவங்க பூராமே வருவானோ என்னமோ தெரியல. ஹபீபிக்கு தான் சார். ஹபீபிக்கு தேசிய விருது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைச்சா அது யாருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுவும் ஒரு சமூக இதுல படம். ஹபீபி எல்லாருமே சொல்கிற மாதிரி அது ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு இஸ்லாமிய படம் அப்படிங்கிறதுல எனக்கு கருத்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம். அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுபோல் அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் அதிகமாக இருக்குது, புழக்கத்தில் இருக்குது. அதனால தான் அது ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி அது இந்து குடும்பத்தில், கிறிஸ்டியன் குடும்பத்தில், உலகத்தில் எல்லா குடும்பங்களையும் நடக்கிற ஒரு கூட்டு குடும்பத்து கதை தான் அது. உண்மையிலே அந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். இதில் இருக்கிற ஒட்டுமொத்த புகழும் விருது கிடைச்சாலும் அது மீரா கதிரவனுக்கு தான் பெருமை. அந்த டைரக்டர் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரே ஆள் எல்லாத்தையுமே நின்று அந்த காலத்தில் நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவரை தான் பார்க்குறேன் நான். ஃபினான்சியல் கஷ்டங்கள் பூரா புதுசு. என்னை தவிர படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புதுமுகங்கள். யாருமே அதில் வந்து அனுபவமானவங்க, இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க நடித்து பேர் வாங்கினவங்க ஒருத்தரும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாருமே புதுமுகங்களாக இருந்ததுனால தான் அந்த படம் அப்படி ஒரு பாராட்டப்பட்டது. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு பாராட்டு விழா நடந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்துக்கு. அந்த படத்தில் நான் இருக்கேங்கிறது ரொம்ப பெருமை. அந்த மாதிரி படங்கள் வருமானு காத்துக்கிட்டு இருக்கேன். சார், நீங்கள் சமீபத்தில் விசு சார் பேட்டிக்கு நான் பேசும்போது விசு சாரை பற்றி அவ்வளோ சொன்னீங்க. குருநாதர் குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணாங்க, உங்கள் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பண்ணாங்க, ஃபேமிலிக்கு எவ்வளோ நீங்கள் சண்டை போட்டு போனால் கூட உங்களுக்காக அன்பு செஞ்சாங்க. இந்த 50 வருஷத்தில் உங்களால், உங்கள் பையங்களால், குடும்பத்தால் நிறைய பேர் பலன் அடிப்பாங்க. அவங்களாம் அந்த நன்றி உணவோடு சினிமாவில் இருக்காங்க. உங்களுக்கு சார், எங்கள் பசங்களா வெளியாள்கள், உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க, உங்களால் வளர்ந்தவங்க, உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அது காலங்கள் அது வேறு. நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்ல விஷயத்த கேட்குறீங்க. ஜெனரேஷன் மாற மாற பழக்க வழக்கங்கள் மாறுது, உறவு முறைகளே கொச்சப்படுத்தப்படுது, கூட்டு குடும்பங்கள் வாழ்க்கை இல்லாமலே போயிடுச்சு. அப்பா அம்மா விட்டு விலகி இருக்கிறதுனே பிள்ளைங்க முடிவெடுத்துட்டாங்க. அதனால் இன்னைக்கு ஜெனரேஷனில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் டைரக்டர் வர்றாருன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ வேலைகளும் ஸ்பாட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். வந்தோடனே அவர் ஸ்டார்ட் கேமரா சொல்கிற அளவுக்கு நல்லா பண்ணி வைப்பேன். இன்றைக்கி வர்றவங்க அவ்வளோ ஈடுபாடோடு வர்றாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறதே அவமானம்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க. அந்த பணத்துக்காகவும் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குது, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு மோட்டிவோடையும் வர மாதிரி தான் இருக்கே தவிர, எங்கள் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவருடைய கதை என்னன்னு அவரை விட அக்கு வேறு ஆணி வேறு என்னால் புட்டு வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லாம் 2 பேடு வச்சுட்டு இருப்பாங்க, கிளாப் போர்டுன்னு வச்சுட்டு இருப்பாங்க, அங்கங்கே ஓடிட்டு இருப்பாங்க. நிறைய அன்கவுண்டட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இன்றைக்கி ஃபீல்டுக்குள்ளே. அவ்வளோ பேருக்கு வேலையே கிடையாது. மொத்தம் கிராஃப்டே 24 தான் இருக்கும். ஆனால் 30 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க போல இருக்கு. இவ்வளோ பேரும் இருந்தும் ஒரு படம் நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு தரமான படம், ஒரு பணமா பாசமா, ஒரு பாசமலர், அதுக்கப்புறம் சம்சார முது மின்சாரம், இப்படி படங்கள் வராமல் போனதுக்கு என்ன காரணம்னா வேறு எதையோ நோக்கி சினிமாவை திசை திருப்பி இழுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். அதனால் இன்றைக்கி அப்போ இருந்த மாதிரி
கட்டுப்பாடு கிடையாது. இப்போ ஒரு அப்பாவுக்கு எப்படி நம்ம பயப்படுறோமோ, இப்போ அப்படி அப்பாவுக்கு பிள்ளைங்க பயப்படுதா? இல்லை. நம்ம தான் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. மொத்த காலமும் அப்படி மாறி போனதுனால விசுசாருக்கும் எனக்கும் இருந்த அந்த பைண்டிங் வந்து இன்னைக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. என்கிட்ட ஒரு தம்பி வேலைக்கு வந்தார். வந்தோன்னே கேட்டேன், என்னப்பா நீ செய்ய போகிற அப்படின்னாங்க. டைரக்டர் தான் சார். எந்தையா நீ யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல, யாராவது ரெண்டு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுப்பா. இல்லை சார், எல்லாம் எனக்கு மைண்டில் இருக்குது சார், நான் படம் பண்ணுவேன். இவ்வளவு தான் அவருடைய தீர்மானம். ஃபீல்டு ஒர்க்கு தேவையில்லை, எந்த டைரக்டருடைய எக்ஸ்போசரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது சினிமாவுடைய சீரழிவுக்கு தான் காரணம். அனுபவம் இல்லாமல் சினிமாவுக்கு வரும். அதனால் விசுசாரையே கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. இன்றைக்கி அவரோட டாமினேட்டிங்காக டைரக்டர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ஸும் இருக்காங்க. இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி பரவாயில்ல. சார், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய மேடையில் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த போராட்டம். ஆனால் அது வந்து புத்தகமாக எழுதிட்டீங்க. நீங்கள் வந்து கீழே உட்காந்துக்கிட்டீங்கன்னு ஈஸியாக இருக்கு. அது கேமரா அதை வந்து புத்தகமாக எழுதுறீங்க, பதிவு பண்ணி அந்த இதில் இது பண்ணுறீங்க, உங்கள் சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க. அது புத்தகம் ரெடி ஆகிட்டா, என்ன பேர், யார் ரிலீஸ் பண்ணதா? புத்தகம் 2 புத்தகம் வெளியில் வந்துருச்சு. பாமர இலக்கியம் அப்படின்னு முதல் புத்தகம், அது ரொம்ப நல்லா போச்சு. எங்கேயாவது இருக்கும், அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பழைய காதல் கடிதம் அப்படின்னு ஒரு நூல், அதுவும் வெளியில் வந்துருச்சு, நல்லா போகுது. இப்போ துள்ளுவதோ சினிமா அப்படின்னு குமுதத்தில் ஒரு 90 வாரத்துக்கு ஒரு தொடர் ஒன்று எழுதினேன் சினிமாவை பற்றி. அதான் நான் கிராமத்திலேருந்து வந்ததுலேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் வரைக்கும் அதை அப்படியே புக்காக போடலான்னு இப்போ அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. எனி டைம் ரிலீஸ் ஆகிடும். கொஞ்சம் கரெக்ஷன் அப்பப்போ நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ திடீர்னு பார்த்தா பாரதிராஜா சார் ஒரு மாதம் டைமுக்குள்ளே பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார், ஜானகி அம்மா, ரொம்ப பேரிழப்பு இல்லை. 2026 வருஷமே ஒரு கருப்பு வருஷம் சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய மேதைகள் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அதில் குறிப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு. சார், இப்போ தனுஷ் சாரை பற்றி தான் 3 தேசிய விருது வாங்கிட்டாரு. தெலுங்குல கலக்கிறாரு, ஹிந்தி படத்தில் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு. சமீப காலம் இந்தியில் யாருமே பண்ணல அளவுக்கு ஹீரோ ஆகிட்டாரு. ஹாலிவுட் படம் நடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சார், நீங்கள் என்ன ஒரு அப்பாவை என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சாதனைகள் நிறைய பண்ணீங்க. அவர் வந்து டிசிப்ளினாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை அந்த காலத்தில் சொன்ன ஒரு துள்ளுவத இளமைக்கு போகிறப்போ இந்த வரைக்கும் அவர் டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் அதே தான், அது இருக்கிறதுனால தான் அவர் அதை வாங்குறாரு. இல்லாட்டி புஷ் பண்ணியெல்லாம் வாங்கிட முடியாது. அதனால் அது இருக்குது. இப்படியே கடைசி வரைக்கும் அவர் இருக்கணும். நமக்கு பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி பெருசாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணுங்கிறத தவிர ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும்? அவங்க சமீபத்தில் அந்த கொடி அது ஒரு வைரலானது, அதை பற்றி அதெல்லாம் சும்மா கிடையாது. அது வைரல் வந்துட்டு தானே இருக்கும். இல்லாட்டி மீடியாவுக்கு எது வேலை இல்லை, வேலை கட்சி ஆரம்பிக்க போறாரு, அரசியலுக்காக தான் அந்த கொடி இல்லை. அவர் ஆரம்பிச்சாதான் ஆரம்பிச்சுட்டு போறாரு. யாருக்கு என்ன? அவர் ஆரம்பிக்கல, அதனால யாருக்கு என்ன? அதனால ஒரு இனிமேல் ஒரு தடவை இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துட போகுதா என்ன? அவர் அதை ஏதோ பண்றாங்க, அதுல நான் அவ்வளோ கேட்டுக்கிறது இல்லை, அதில் தலையிடுறதும் இல்லை. ரொம்ப கிட்ட என்ன பண்ணால் என்னப்பா தான். அதர்வைஸ் நாங்கள் பார்க்கும்போது நீ என்ன படம் பண்ணுற, நான் என்ன படம் பண்ணுறேன். இப்போ இந்த அபிபிக்கே பண்ணும்போதுன்னா பல நாட்கள் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ கூட அவங்க எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு இப்போ கேட்கவே மாட்டாங்க. நாங்களும் மீட் பண்ணும்போது நீ என்னப்பா படம் பண்ணுற, எவ்வளோ சம்பளம் வாங்குற, எதுக்கு கொடி போட்ட, எதுக்கு கொடி போடல, இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு எட்டாத வேலை. அதனால் அதை பற்றி ஒன்றும் பண்ணுறதில்ல. எனக்கு அது ஒன்றும் அதில் பெருசாக ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. சார், நிறைவா சார், ஹபிபி படம் பார்த்துட்டு ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? நீங்கள் பொண்ணு பேசினதை பற்றி சொல்லிட்டீங்க, அழுது போயிட்டாங்க. மனு சார் சொன்னதை சொல்லிட்டாங்க, செல்வராகவன் சார் அவர் டைரக்டர், அப்புறம் ஒய்ஃப் அந்த கேரக்டர் என்ன சொன்னாங்க? அவங்க அந்த இறுதி காட்சியெல்லாம் பார்க்கல, வெளில வந்துட்டாங்க. அப்புறம் நான் முதலே சொல்லிட்டோம், அவங்க அந்த மாதிரி காட்சிகள் வந்து படத்துலேயே ஃபைட்டில் கூட யாராவது தனுஷ் அடித்தா அவங்களுக்கு அழுகு வந்துடும். அவன் அடிக்கலாம் 10 பேரை, ஆனால் அவனை யாருமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க. அதனால் அந்த காட்சி வந்தோடனே திருப்பி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். திருப்பி அவங்களும் வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் அவங்க எப்போவுமே விமர்சனங்கள், படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல படம், இவ்வளோ தான்.
அவங்க ரொம்ப பெரிய கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு பக்குவம் இல்லாதவங்க. அவங்க அந்த ஒரு லேடியினுடைய சென்டிமெண்ட் தான் எங்களை எல்லாம் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால அவங்க அந்த இதுக்குள்ள விமர்சனத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். வேற அடுத்த பயணங்கள் பற்றி படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க சார். நிறைவே நீ அடுத்த பயணம் தொடர்ந்து நடிக்கிறது தான் நினைக்கிறேன். டைரக்ட் பண்ணுறதுக்கு யாரும் படம் கொடுப்பாங்களான்னு தெரியல. நான் 1 கோடி 1.5 கோடி கொடுங்க, ஒரு நல்ல படமாக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். யாரும் நம்பி வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு படம் பார்த்தவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க, கூப்பிடுவாங்க. நானும் ரொம்ப தொந்தரவெல்லாம் கொடுக்காம அவங்களுக்கு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அந்த வசதிகளோடு இருந்துட்டு, ஆனால் நல்லா கவனிச்சுக்கிறேன். போனால் ஒரு சீனியர் மேன், நம்ம இருக்கிற ஒழுங்கு தான் நமக்கு பாதை. இதில் ஒரே கேள்வி, நீங்கள் தனுஷ் சாரை நல்ல நடிக்க வச்சிங்க. அவர் இப்போ டைரக்டர் ஆகி இப்போ நடிக்க கூட்டாக சொல்லி நடிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஏன் அவர் ஒரு தேசிய விருது வாங்கிட்டாரு. இப்போ டைரக்டருக்கு அவர் கூப்பிட்டு நடிக்க சொன்னால் போகாமல் எப்படி இருக்கும்? போவேன். ஆனால் செல்வர் அவங்ககிட்ட போகணுங்கிறது சந்தேகம். ஏன் சார்? அவர் ரொம்ப கொடூரமாக நடத்துவார். இந்த புதுப்பேட்டையில் ஒரு ரோலுக்கு போட்டு அவருக்கும் எனக்கும் செட் ஆகலை. அதில் வேணான்ட்டு வந்துட்டேன் நான். என்ன ரோல் சார்? என்ன நடிச்சிங்க இந்த கேரக்டர்? படத்தில் இல்லை அந்த கேரக்டர். அதனால் ஒரு பெரிய டிஜிபி மாரி ஒன்று போட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரொசஷனாகவே இருந்தது. ஒரு போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஒரு டெட் பாடி ஊர்வலமாக வருது. கடைசியில் முடியும் போது ஒரு க்ளோஸ்அப் வச்சாங்க. அது எனக்கு சொல்ல வரல, உண்மையிலே வரல தான். நான் சரியாக பண்ணலைங்கிறது ஒத்துக்கிறோம். நம்ம திடீர்னு வேறு எதுக்கோ கூப்பிட்டு நீங்கள் இதை நடிங்கன்னு ப்ரிப்பரேஷன் இல்லாத போயிடும் இல்லையா? அப்புறம் சாயந்தரம் ரூமுக்கு போய் கேட்டேன், இது என்னப்பா ரோலு? அது யார்? ப்ரொஃபஷனில் வர்றது யார்? இது யார்? இவர் டிஜிபி, அவர் தான் தனுஷ், அவர் பெரிய ரவுடி. நீங்கள் தான் என்கவுண்டரில் அவரை போடுறீங்கன்னாரு. அன்னைக்கு சாயந்தரமே அவங்களை கேட்காமலே ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஏன் நமக்கு வரல அப்படிங்கிறதுல ஒரு மாரல் இருக்குது பாருங்கள். அதுதான். அப்புறம் ஒரு ஃபோனில் சத்தம் போட்டார், என்னப்பா சினிமா தானே, நீங்கள் இவ்வளோ பெரிய டைரக்டர், உங்களுக்கு தெரிய வேணாமா? இல்லைப்பா, சினிமானாலும் கூட அப்பா பிள்ளைங்கிறது ஒன்று தான்.